எக்ஸலில் வந்து இஃப் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இஃப் ஃபங்க்ஷனில் இப்போ இது 3 மெத்தடில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் டயலாக் பாக்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து நம்ம ஃபார்முலா வந்து டைப் பண்ணி வந்து இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். மூணாவது வந்து டேட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இஃப் ஃபங்க்ஷன் மூலமாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து டயலாக் பாக்ஸ், ஃபங்க்ஷன் டயலாக் பாக்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த பாரில் எஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து இஃப்னு இருக்கான்னு பாருங்கள். இஃப்னு இருக்கான்னு பார்த்துட்டு, ஏன்னா இஃப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகே சொல்லிட்டு கொடுத்தோம்னா அதில் லாஜிக்கல் டெக்ஸ்ட்னு கேட்குது. அதான் இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் 40 ஆர் 50, 40க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா என்னது பாஸ்னு வரும். பாஸ். அந்த வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபெயில்னு சொல்லிட்டு வரோம். சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இது வந்து அதிகமாக இருக்குது, அதனால் பாஸ்னு வந்துடுது. ட்ராக் பண்ணி போட்டோம்னா எதெல்லாம் குறையாக இருக்கோ அதெல்லாம் ஃபெயில்னு சொல்லிட்டு வந்துடுது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன மெத்தடில் பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன் டயலாக் பாக்ஸ் மூலமாக பார்த்தாச்சு. செகண்ட் வந்து நம்ம ஃபார்முலா டைப் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம அதாவது வந்து எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு டூருக்கு வந்து கம்பெனிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அலாட்டட் வந்து இப்போ லஞ்சுக்கு வந்து 2000 ருபீஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பேருக்கு. அப்போ வந்து ட்ராவலுக்கு வந்து 10,000. அவரை வந்து இது வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அதோட இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ அதுக்கு வந்து இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இஃப் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து லெஸ் தேன் அலாட்டட் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளஸ் அது வந்து வித்தின் த பட்ஜெட்னு சொல்லிட்டு கொடுத்துலாம். வித்தின் பட்ஜெட் அவங்க கொடுத்த பட்ஜெட்டில் இருக்குது. இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்னென்னா அவுட் ஆஃப் பட்ஜெட், இல்லை அவுட்னு சொல்ல பேருக்கு அவுட்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணால் இப்போ அழகாக வித்தின் த பட்ஜெட்னு வந்துருச்சு. அதாவது என்னென்னா 1800 வந்து அவங்க 2000 கொடுத்துருக்கான், 1800 தான் செலவு பண்ணியிருக்காங்க, அதனால் வித்தின் த பட்ஜெட்னு வந்துருச்சு. இது ரெண்டும் அதிகமாக இருக்கிறதுனால அவுட்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த பட்ஜெட் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணோம். செகண்டு வந்து ஃபார்முலா டைப் பண்ணணும். தேர்டு வந்து இஃப் ஃபங்க்ஷனில் டேட் எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போது இந்த டேட் வந்து இது டெட்லைன் டேட். இப்போ வந்து ஒரு அசியூம் டேட் நம்ம வந்து இப்போ பார்க்குற டேட் வந்து 1/1/2025 நம்ம ஒரு அசியூம் வச்சுக்கலாம். இது வந்து 1/1/25 சொல்லிட்டு. இப்போ டெட்லைன் வந்து இந்த இதுதான் டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இப்போது இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த டெட்லைன் வந்து கிரேட்டர் தென் டேட், நம்ம வந்து நம்ம இருக்கிற டேட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்கலாம். இப்போ இதுக்கு எப்படி நம்ம டேட்டை வந்து டேரெக்டாக அப்படியே 1/1/2025 இந்த 1/1/2025 சொல்லிட்டு டைப் பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன்னா டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். டேட் வேல்யூ ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வித்தின் டபுள் கோட்டில் நம்ம டேட் என்ன 25 டைப் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா சும்மா மோர் டைம் அவைலபிள் மோர் டைம் சொல்லிட்டு போட்டுக்கலாம். சும்மா மோர் டைம் போட்டுக்கலாம். சரி, ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இது வந்து டைம் ஃபினிஷ்ட், சும்மா டைம் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு உங்கள் டைம் வந்து ஃபினிஷ் அது டைம் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ என்டர். இப்போது இது வந்து 1/1 டைம் நிறைய இருக்குது, அதனால் மோர் டைம் சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ இது வந்து டைம் ஃபினிஷ்னு ஏன் வந்துடுச்சுன்னா, அதாவது அதுக்கு முந்தின வந்து இது வந்து என்னோடய டைம் முடிஞ்சு போச்சு, அதனால் டைம் ஃபினிஷ்னு சொல்லிட்டு வந்துடுச்சு.
ஸோ இது வந்து இப்போ இஃப் ஃபங்க்ஷனில் 3 இது பார்த்துட்டோம் நம்ம. அதாவது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் டயலாக் பாக்ஸ் மூலமாக, செகண்ட் வந்து டைப் பண்ணுறது மூலமாக, மூணாவது டேட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் வேணால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.